சங்கர் அவர்களுடைய இயக்கத்துல நம்ம கமல் சாருடைய நடிப்புல யாரும் எதிர்பார்க்காத அளவிற்கு நெகட்டிவ் விமர்சனங்களை கொடுத்த திரைப்படம் தான் இந்தியன் டூ. இது இயக்குனர் சங்கர் அவர்களுக்கு முதல் தோல்வியாக அமைஞ்சிருக்கு. இந்தியன் டூ படத்திற்கு முன்பு அவர் இயக்கிய அனைத்து படங்களுமே மெகா ஹிட் தான். அப்படி இருக்கும் பொழுது ஒரு படம் தோல்வி அடைந்ததற்கு பலருமே தங்களுடைய விமர்சனங்களை முன்வைக்க உமைய ஆரம்பிச்சாங்க. இந்தியன் டூ திரைப்படத்தை தொடர்ந்து இயக்குனர் சங்கர் அவர்கள் கேம் சேஞ்சர் அப்படின்ற திரைப்படத்தை இயக்கியிருக்காரு. தெலுங்கு மற்றும் தமிழ் ஆகிய 2 மொழிகளிலுமே இந்த திரைப்படம் பாத்தீங்கன்னா எடுக்கப்பட்டிருக்கு. இந்த படத்துல கதாநாயகனாக ராம் சரண் நடிச்சிருக்காரு. படத்துடைய டீசர் சமீபத்துல வெளியாகி மிகப்பெரிய வரவேற்பு பெற்றது. இதனை பார்த்த ரசிகர்கள் பல பேருமே இந்த படத்தின் மூலம் சங்கர் அவர்கள் கம்பேக் கொடுப்பார் அப்படின்னுமே சொல்லியிருக்காங்க. சமீபத்துல இயக்குனர் சங்கர் அவர்கள் பேட்டி கொடுத்திருக்காரு. அதுல பாத்தீங்கன்னா கேம் சேஞ்சர் திரைப்படம் குறித்து பேசியுமே இருக்காரு. அதுல அவர் சொல்லியிருப்பதாவது, கேம் சேஞ்சர் அப்படின்றது ஒரு அதிகாரிக்கும் ஒரு அரசியல்வாதிக்கும் இடையேயான மோதல மையமாக கொண்டு ஒரு வணிக பொழுதுபோக்கு திரைப்படம் அப்படின்றத டீட்டெயிலாக சொல்லியிருக்காரு. இதே மாதிரியான கான்செப்ட் தான் முதல்வன் படத்திலும் இருக்கும். இதன் அடுத்து பாத்தீங்கன்னா ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் என்ன அப்படின்னா, அடுத்ததாக முதல்வன் படத்துடைய 2ஆம் பாகத்தை எடுக்கலாம் அப்படின்னு சங்கர் அவர்கள் முடிவு பண்ணியிருக்காரு. அது மட்டும் இல்லாம இதற்கான பேச்சுவார்த்தைகளை ஈடுபட்டு இருக்காராம். இதற்காக தற்போது தளபதி விஜய் அவர்களிடம் சங்கர் அவர்கள் பேச்சுவார்த்தை நடத்திட்டு இருக்காரா. தளபதி விஜய் அவர்களுமே அரசியல்ல ஈடுபாடு காட்டி வருவதால கண்டிப்பாக இந்த படத்துல கமிட் ஆவார் அப்படின்ற மாதிரி எதிர்பார்க்கப்படுது. இது போன்ற சினிமா செய்திகளை பத்தி நீங்க உடனே தெரிஞ்சுக்க நம்மளுடைய தளபதி 360 அப்படின்ற நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.